ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ருசியான நாட்டுக்கோழி பிரியாணி மண் சட்டியில் செய்யலாம் வாங்க. அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொலைய வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து மசாலாவோட சேர்கிற அளவுக்கு கலந்து கொடுத்து மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணதும் 1 கப் அரிசிக்கு 1 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதும் ஊற வச்சிருக்க பாசுமதி ரைஸை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுறலாம். இது கூட பொரிச்சு வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா தலை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து வாழையிலையை போட்டு மூடி ஒரு தட்டை போட்டு ஒரு வெயிட்டு வச்சு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தோம்னா ரொம்பவே அருமையான டேஸ்டான பிரியாணி ரெடி ஆகிடும். உதிரியாக கொலையாமல் அடி பிடிக்காமல் மண் சட்டியில் சூப்பராக பிரியாணி செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.